உறுப்புகளில் அறிவின் திருகோலமாக இருப்பது கண்கள். குறிப்பாக அறிவதிலும் குறிப்பு அறிவுறுத்ததிலும் கண் பெரும் பங்கு வைக்கின்றது. அதனால்தான் எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் இருக்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு கண்ணாகும் என்றார் தெய்வ புலவர். சிற்பக்கலையில் சிலை வடிக்கும் போது அனைத்து வித வேலைப்பாடுகளில் முடிந்தவன் இறுதியாக நடக்கும் கண் திறக்கும் நிகழ்வு முக்கிய இடத்தை பெறுகிறது. ஏன் சிலையின் உயிரோட்டத்திற்கு கண் தான் ஆதாரம். இத்தகைய சிறப்புமிக்க உறுப்பாகிய கண்ணை பாதுகாக்கின்ற பணியை அகர்வால் மருத்துவமனை 60 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல முறையில் இன்றைக்கு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணிக்கு பாராட்டுக்குரியது. கண்ணுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண பல்வேறு நவீன யுக்திகளை கையாண்டு எளிமையான முறையில் குறைவான நேரத்தில் தரமான சிகிச்சை அளிக்கும் பொருட்டு 95க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை 13 நாடுகளில் நிறுவி லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுத்தி வருகின்ற அகர்வால் மருத்துவமனை தங்கள் மருத்துவமனை என்று அறிவதில் நான் பெருமை கொள்கின்றேன். சமூக பொறுப்புணர்வுடன் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நாட்டின் பல்வேறு பகுதியில் நடத்தி, குறிப்பாக கிராமப்புற பகுதியிலும் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் உங்கள் நிறுவனத்தின் சமுதாய பணியை பாராட்டுகின்றேன். இறைவன் எப்படி தன்னை நாடி வரும் மக்களிடம் எந்த விதமான வித்தியாசமும் காட்டாமல் அவர்களின் குறையை தீர்க்கின்றனவோ அதுபோல மருத்துவமனையிலும் நம்மை நாடி வரும் நோயாளிகள் எந்த விதமான வித்தியாசம் பாராமல் அவர்களுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு சேலம் மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு நவீன வசதியுடன் கூடிய அகர்வால் கண் மருத்துவமனையை இந்த நிறுவனம் அழைத்திருக்கின்றது. அதற்கு மாவட்ட மக்கள் சார்பாக எனது சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இணைய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பினை வழங்கிய நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.